கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்கள் வந்திருக்கிறோம். இது உச்சி வெயில்ல நம்ம கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த 5ஆம் ஆண்டை நாம் கர்த்தருக்கென்று நினைவு கூறும்படிக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். சிலுவையை மேலே நோக்கி பார்த்தவன் பிழைப்பான். நம்ம உட்கார்ந்து பிரசங்கம் கேட்டிருக்கும் போது எதை பார்த்துன்னு தான் பிரசங்கம் கேட்கணும். சிலுவையை பார்த்துன்னு தான் பிரசங்கத்தையே கேட்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு வரும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு தடை, மின்சார தடை, இட தடை, துழக்கம் தடை, சீக்கிரம் வரணும் தடை, எல்லாமே தடை. அப்போ பாருங்க, அப்போ இந்த தடைகள் அப்ப எனக்கு கொடுத்த செய்தியை நான் யோசிச்சு பார்த்தேன். அப்போ இந்த தேவன் இந்த குடும்பம் மூலமாக இந்த ஆண்டவருடைய வேலை செய்வதற்கு எவ்வளவு தடை பாருங்க. இது எதுக்குமே தடை வராது. வெளியே போனா தடை வராது, ஃபங்க்ஷனுக்கு போனா தடை வராது, பிரியாணி சாப்பிட்டு போனா தடை வராது, வேற எங்கேயாவது போனா தடை வராது. ஆனா கடவுளுடைய வேலை செய்யும் போது தடைகள் ஏற்படும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போக மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் நீங்க பாருங்க, நான் அதை உங்களுக்கு முன்னே காட்டுகிறேன். இந்த 5ஆம் ஆண்டிலே தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 45ஆம் அதிகாரம். இந்த ஆண்டு கர்த்தர் இந்த ஊழியத்தை வந்திருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் எப்படி நடத்த போகிறார். அல்லேலூயா. நாம் சிலுவையை நோக்கி பார்க்கிற நமக்கு இந்த வருஷம், இந்த ஆண்டு நம்முடைய குடும்பங்களுக்கு, நம்முடைய ஊழியத்திற்கு தேவன் சொல்லுகிற அந்த வார்த்தை, அந்த வாக்குத்தத்த வார்த்தை. ஏசாயா 45 வாசிப்போம். 2 வாசிப்போம், 1 வாசிப்போம். கர்த்தராகிய நான்